தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சுமார் 63 லட்சம் ரூபாய் செலவுல உட்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்களை நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வச்சிருக்காரு. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தின் பழம்பெரும் தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி பல்வேறு நிலைகள்ல வளர்ச்சி பெற்று 100 இளநிலை பல் மருத்துவ மாணவர்கள் படிக்கும் வகையிலும் 40 முதுநிலை பல் மருத்துவ இடங்களுடன் மிக சிறப்பாக செயல்படுது என தெரிவிச்சிருக்காரு. நாள்தோறும் 1500 பேர் புறநோயாளியாகவும் உள்நோயாளியாகவும் பயன்பெற்று வராங்கன்னு கூறியிருக்காரு. பழம்பெருமை வாய்ந்த இந்த கல்லூரியில கடந்த 4½ ஆண்டு காலத்துல பல்வேறு வகையான புதிய மருத்துவ கட்டமைப்புகளும் அதிநவீன மருத்துவ உபகரண வசதிகளும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருதுனும், இந்த பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மூலம் கடந்த ஆண்டு 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவ பயன்பெற்றுள்ளார்கள்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. வாய் மற்றும் முகத்தாடை சிறப்பு ஊடுகதிர் படக்கருவி மற்றும் ஒளி தூண்டும் ஸ்கேனர் வசதிக்காக நவீன கருவிகள் இயக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், புதிய இணையவழி நூலகமும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. 261 கோடியே 83 லட்சம் ரூபாய் செலவுல பல்வேறு வகையிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இந்த வளாகத்தில் கட்டப்பட்டு வருகின்றன என்றும், அவை செப்டம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்னு அமைச்சர் கூறியிருக்காரு. பல் மருத்துவ கல்லூரிகளின் மருத்துவ தரத்தை சர்வதேச அளவில் உயர்த்த 4 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்யும் பணியும் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு.